வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் திருத்தணி முருகர் கோயிலுக்கு போகிற வேண்டுதல் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் மார்னிங்கு ஏர்லியாக கிளம்பிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பியிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெரம்பூர் சீனிவாசா தான் போயிருந்தோம். பிகாஸ் அதுக்கப்புறம் ஹைவேன்றதால நமக்கு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்காது. பாப்பாவுக்கும் எங்கள் சிஸ்டருக்கும் இட்லி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்கள் 2 பேருக்கு தோசை தான் சாப்பிட்ருந்தோம். வீட்டில் இருந்தால் யூஸ்வலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜூஸ் இல்லைனா மேக்ஸிமம் ஓட்ஸ் அவ்வளோதான் எடுத்துக்கிறது இப்போ ரீசன்ட் டேஸாக. இது நடக்கிற வேண்டுதல் எங்களுக்கு இருக்குன்றதால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நமக்கு டயர்டு இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் அதை சூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ரீச் ஆனப்போ அரவுண்ட் ஒரு 11 o'clock கிட்ட ஆகிடுச்சு. பிகாஸ் நாங்கள் பிளான் பண்ணது கொஞ்சம் ஏர்லி தான், பட் ஆனால் ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. அங்கே பார்க்கிங் கீழே நல்லா பெரிய ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க. நம்ம கார் அங்கே பார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 220-230 மீட்டர்ஸ் இருக்கும், அவ்வளோதான். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு குளம் இருக்கும். குளத்துக்கு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் போனீங்கன்னா ஸ்டெப்ஸுக்கு போகிற வழி இருக்கும். இங்கே யூஸ்வலாக நாங்கள் முன்னாடி ஏறும்போதெலாம் ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ் எதுவுமே போட்டுட்டு ஏறக்கூடாது. பட் ஆனால் இப்போவும் அதே மாதிரி நினச்சி தான் நாங்கள் ஒரு ஷாப்பில் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் கிட்ட போனதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, இப்போ நிறைய ரெனோவேஷன் ஒர்க் தாம்மா நடந்துட்டுருக்கு. அது இல்லாமல் இந்த வெயிலில் நீங்கள் அந்த மாதிரி ஏற முடியாது. பிகாஸ் முன்னாடி போட்டு வச்சுருந்த அந்த ஷீட் அதெல்லாமே எடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் போட்டு ஏறலாம். இப்போ எல்லாருமே அப்படி தான் ஏறுறாங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஷாப்பில் விட்ட ஸ்லிப்பர்ஸ் எங்கள் ஹஸ்பண்ட் தான் போய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இங்கே ஆல்மோஸ்ட் 350 ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஏறுறது எனக்கு பர்சனலாக இப்போ நிறைய வாக் பண்ணுறதால எனக்கு அது பெரிய பேர்டனாக இப்போது எந்த டெம்பிள்லையுமே நாங்கள் தெரியறதில்ல. ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரீம் வெயிலாக இருக்கிறதால நமக்கே தெரியுது, அப்படியே கிடினஸும் இருக்குது, டீஹைட்ரேட் ஆகிற மாதிரியும் ஃபீல் ஆகுது. பட் கம்பல்சரி நீங்கள் இந்த மாதிரி வெயிலில் நடக்கிற உங்களுக்கு அந்த ஒரு இது இருந்துச்சுன்னா வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. பாப்பாவுக்குமே நான் செப்ரேட்டாக வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் ஒரு சில டைம் வாட்டர் சேஞ்ச் ஆகும்போது கூட செட் ஆகாமல் போகும் அப்படின்றதால. பிகாஸ் இதுக்கப்புறம் எங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய ட்ராவல் இருக்குன்றதால. ஸோ அவங்களுக்கு ஃபீவர் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அது எல்லாமே ஸ்கிப் ஆகிடும். அதே மாதிரி எந்த வேண்டுதல் இருந்தாலுமே எனக்கு அந்த விஷயம் நடந்து ஒரு மேக்ஸிமம் பார்த்தா 2-3 வீக்ஸ் இல்லை 1 மந்த்துக்குள்ளேயே நான் அந்த வேண்டுதலை ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். இந்த வாட்டியுமே அந்த மாதிரி தான் நாங்கள் வேண்டின ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே பக்கத்தில் நடந்துருச்சு. ஸோ அந்தந்த கோயிலில் வேண்டினது ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தான் நெக்ஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் யூஸ்வலாக எப்போ போனாலுமே 100 rupees டிக்கெட் வாங்கிட்டு அப்படி தான் போவோம். ஏன்னா நார்மல் போகிறது ரொம்ப க்ரௌடு இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி பார்த்தோன்னா ரொம்ப காலியாக இருந்துச்சு. நார்மல் டிக்கெட்டு ஃப்ரீ தர்ஷனமே அவ்வளோ காலியாக இருந்தது. 100 rupees டிக்கெட்டில் க்யூ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 பீப்புளாக இருப்பாங்க. நாங்கள் போன அன்றைக்கி கம்ப்ளீட்டாக காலியாக இருந்துச்சு டிக்கெட்டுமே. ஜஸ்ட்டு சுவாமியை பார்க்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 10 people கிட்ட இருந்திருப்பாங்க, அவ்வளோதான். அதுவுமே நாங்கள் போய் நின்னோடனே ஜஸ்ட்டு ஒரு 5 to 10 minutes க்யூ மூவ் ஆகிடுச்சு. நல்லா சுவாமியை பார்த்துட்டு தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வர்றதுக்கு மேக்ஸிமம் பார்த்தோன்னா ஒரு 20 minutes தான் ஆச்சு. பிகாஸ் நாங்கள் அங்கே கொஞ்சம் உட்காந்துட்டு சுவாமியெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் வெளியில் வந்திருந்தோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் நிறைய அங்கே குரங்கு இருந்துச்சு. உங்களுக்கு எதாவது ஃபீட் பண்ணோன்னாலுமே நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் ஷாப்ஸ்லாம் அங்கே நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதே மாதிரி லன்ச் டைம் வந்துட்டதால் பெரம்பூர் சீனிவாசா தான் அகெயின் போயிருந்தோம். இந்த டெம்பிள் ப்ளாக் இப்படி தான் ஃபினிஷ் ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.